ஓய்வு நாள் ஆசரிப்பு போன தடவை நான் எடுத்திருந்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. இன்றைக்கு சபைக்கு வருகிற நாம் ஆலயத்தை குறித்து என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? எல்லாரும் ரொம்ப கேஷுவலாக வராங்க. ஆலயத்தில் உட்காரும்போது அப்படி ஏதாவது ஒன்று பேசிட்டு, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு, ஏதாவது ஒரு செல்லை நோண்டிட்டு இல்லைங்க. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நான் அதிக நேரம் உங்களுக்கு அதிக தடவை நான் சாட்சி சொல்லியிருப்பேன். நம்ம மெயின் கேட்டை தொடுறதுக்கு பிசாசு பயப்படும். அப்படியே மல்லு கட்டி இழுத்து வந்தாங்க. இந்த கண்ணாடி கதவுகிட்ட வரும்போது அவ்வளோதான். நிறைய நேரங்களில் பாதி தூரம் வருவதுக்கு முன்னால் விழுந்து பிசாசு போகிறத நான் பார்த்துருக்கேன். உண்மையாகவே இந்த திருச்சபையோட பெரிய பலனே கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது தான். ஆகவே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. சபைக்கு வரும்போது பயபக்தியாக வரணும். அதனால தான் என்ன சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டிலும் சரி இஸ்லாமியர்களும் சரி ஒரு கடல் தொட்டியை வைத்திருப்பார்கள். என்ன வச்சுருப்பாங்க? கடல் தொட்டி. நம்ம வெளியே போகிறோம், எங்கெல்லாம் கண்டதெல்லாம் மெதிச்சிட்டு செருப்பில் வந்துட்டு கடகடன்னு சர்ச்சில் வந்து உட்காந்துடுறோம் இல்லையா? ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்ன செய்வாங்க? கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக உள்ளே வருவாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடல் தொட்டியை ஒன்று இடது பக்கத்தில் வைத்திருப்பார்கள். எல்லாருமே வந்து கை கால் கழுவிட்டு என்ன பண்ணோம்? அது பிறகு ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அதே பழைய ஏற்பாட்டு முறைமைகளை இன்று இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே தொட்டியை இருக்குது. என்ன கை கால் கழுவிட்டு அப்படி அவங்க தானே கழுவுற முறைகள் வேறு கழுவிட்டு என்ன வருவாங்க. ஆகவே நம்ம எங்கே போகிறோம் கடற்கடன் வந்து செருப்பை அப்படி சர்ச்சுக்கு முன்னால் நீங்கள் செருப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே ஒன்று கிடக்கும், அங்கே ஒன்று கிடக்கும், அங்கே ஒன்று கிடக்கும், அங்கே ஒன்று கிடக்கும். என்ன ஒரு ஒழுங்கு கிரமமாக நாம் அடிக்க வைப்பது இல்லை. போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம். என்னென்னா தேவனுடைய ஆலயத்தை குறித்து பயபக்தி இல்லை. தேவனுடைய ஆலயத்தை குறித்து நமக்கு என்ன பயபக்தி இல்லை. தான் இது சொல்கிறான் சங்கீதம் 5:7. சங்கீதம் 5:7 வாசிப்போம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போவதே கிருபைங்கறான். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதே கிருபை தான். தாவீது சொல்றக்க என்னது? நானும் உமது மிகுந்த கிருபையினாலே. அப்போ ஆலயத்துக்கு வருவது கிருபை தான், நம்முடைய கிருபை தான். அவன் சொல்றார் பாரு, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம ஆலயத்துக்கு வரும்போது இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி நடந்துக்கிறோம்? உள்ளே வரும்போது பயபக்தியாக வருவோமா, இல்லை ஏனோ தானோ வர்றோமா? நான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இது. ஆலயத்துக்குள்ளே வரும்போது நாம் எப்படி வருகிறோம்? தாவீது சொல்ற பாரு, உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்தில் பிரவேசித்து. ஐயோ, ஆலயத்துக்கு வருவதே கிருபை தான். எவ்வளோ பேருக்கு அந்த கிருபை இல்லை இந்த உலகத்தில்? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை? தாவீது சொல்கிறான், உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேர பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பயபக்தியுடன் பணிந்து கொள்ளவே. இப்போ ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? பயபக்தியுடன் வரணும். ஐயோ நேரமாச்சு, கர்த்தரை ஆராதிக்கணுமே, கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருக்கணுமே, கர்த்தர் என்னை பார்ப்பார், கர்த்தர் என்னை பார்ப்பார், எனது ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். நான் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னை என்னில் கடந்து வரும். நான் வேறே மனுஷனாவேன். அல்லேலூயா. நான் வேறே மனுஷனாவேன். ஆகவே தாவீது சொல்றான்,
பயபக்தியுடன் பரிசுத்த சன்னதிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அதுக்கு தாங்க ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்தில் வந்துட்டு அங்கே பேசிட்டு இங்கே பேசிட்டு அப்படி இல்லைங்க. மனசு அப்படியே நெகிழ்ந்து போகணும். சில நேரம் நான் மனசு தானே பேசுகிறேன்னு போன கம்யூனியன் கொடுக்கும்போது ஏனோ ஒரு வெறுமை எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஒரு ஒரு அதாவது தேவனுடைய பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிரைஸ், தேவனுடைய பிரச்சனத்தை என்னால் உணர முடியவில்லை என்று அப்படியே வேற எதுவுமே சொல்ல. கம்யூனியன் கொடுக்கும்போது அந்நிய பாஷை பேசிட்டே நான் கம்யூனியன் கொடுத்தேன். ஆண்டவரை ஏதோ ஒரு காலி மனசுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒரு காலி இருக்குது. உங்களுடைய பிரச்சனத்தை உணர முடியலையே, உங்களுடைய பிரச்சனை உணர முடியலையே. அந்த அந்த அதை அனுபவிச்சது தாங்க அதை புரியும். அந்த ஒரு எம்டி பிளேஸ் உள்ளே இருந்துச்சு. அது ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு. ஆண்டவரை நீங்கள் இருக்கீங்க என்னோட, இங்கே நீங்கள் இருக்கீங்களா, எனக்குள்ளே இருக்கீங்களா, எனக்குள்ளே இருக்கீங்களா. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உனக்குள் இருக்கிறார் இல்லை என்பதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆகவே தாவீது சொல்லும்போது பயபக்தியுடன், தாவீது ஜெயிச்சதுக்கு காரணமே என்னதாங்க, இந்த பயபக்தி தாங்க. நான் அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்றேன். சங்கீதம் 63 உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். அப்போ அவனுடைய ஆசையெல்லாம் என்னன்னா சபை தான். உடைய ஆசையே தேவன் தான். அவன் சொல்றான், நான் சபதரித்த அனைத்தையும் என் தேவனுக்கென்று நான் கொடுக்கிறேன். அவனை மாதிரி தேவனை நேசிக்கிறவ யாரும் இல்லைங்க. நான் சவதரித்த அத்தனையும் நான் தேவனுக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னும் அழகாக சொல்கிறான். ஆண்டவரே, நான் மச்சு பாவப்பட்ட வீட்டில் வசிக்கிறேனே, என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையில் மத்தியில் இருக்கிறதே, நான் ஒரு ஆலயம் கட்ட வரைக்கும் நான் என் படுக்கையில் ஏற மாட்டேன் என்று சொன்னான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக குதித்து குதித்து அரைக்கச்சையை கட்டிக்கொண்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா அரை கட்டிக்கொண்டு, ஒரு மினிஸ்டரு என்ன ரோட்டில் ஆனா எப்படி இருக்கும், ஒரு ராஜா இஸ்ரவேல் அரைக்கச்சையை கட்டிக்கொண்டு மேளத்துக்கு ஏற்ற மாதிரி தாரை தப்பட்டை ஊதிட்டே வருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டே வராரு. அவன் ஒய்ஃப் சொல்கிறான். ஒய்ஃப் பேர் என்ன சொல்கிறாரு, ராஜா அற்பமாக இருக்க நடந்துக்கிறாரு. அப்போ சொன்னா தாவீது, என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய கர்த்தருக்குன்பாக நான் இன்னும் அற்பனும் நீசனும் ஆவேன். தேவனுக்கும் என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய கர்த்தருக்குன்பாக நான் அற்பனும் நீசனும் ஆவேன். இன்னைக்கு நம்முடைய உயர்வுகள், நம்முடைய மேன்மைகள் யாராலே வருகிறது? தேவனால வருகிறது. இன்னைக்கு விடுதலை சுகம் யாரால் வருகிறது? தேவனாலே வருகிறது. ஆகவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இன்னை வரைக்கும் நான் நிற்கிறேன்னா அந்த நன்றி தான். போன வியாழக்கிழமை கூட அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே இருக்கும்போது, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்வதற்கு அடியான் ஏமாத்திரம், இவ்வளோ பெரிய காரியங்கள் எங்கே ஓடிக்கொருந்த என்னை அழைத்து இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்வதற்கு அடியான் ஏமாத்திரம். ஆண்டவரே, நான் ஏமாத்திரம். உம்முடைய கிருபை அல்லவா. இன்னைக்கு என் காதல் ஒலிக்கும் என்னென்னா, அந்த குளத்தங்கரிலேருந்து போடுற அந்த சத்தம், செவ்வாடை கட்டிட்டு அவங்க போடுற சத்தம் என் காதில் ஒலிக்கும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, இதை போல ஒரு நாள் நானும் இருந்தேனே, நானும் இதையே செய்தேனே, உம்முடைய கிருபை அல்லவா என்னை ரட்சித்தது. அங்கிருந்து தூக்கி இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய ஆண்டவரை நீ இரக்கம் பாராட்டினீரே, இவ்வளோ பெரிய காரியங்களை செய்வதுக்கு இரக்கம் பாராட்டினீரே, இதை செய்வதற்கு அடியான் எம்மாத்திரம். ஆண்டவரே, அடியான் எம்மாத்திரம் என்று மனது நினைத்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டதை மிகுந்த கிருபைங்க. அந்த ரட்சிப்பு என்பது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரியுமா? பிரைசி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 89:7 சொல்லும்போது,
சங்கீதம் 89:7 சொல்லும்போது, தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். ஆண்டவர் மிகவும் சபையில் என்னது, தேவன் பரிசுத்தவான்கள் ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். கர்த்தருக்கு எத்தனை பேர் பயப்படுறோம், எத்தனை பேருக்கு அஞ்சுக்கிறோம்? ஆலயத்துக்கு வந்தால் மட்டுமா? என்னெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரானால், பொய் பேசும்போது ஆவியானவர் சொல்ல, நீ பொய் பேசுகிறேன்னு சொல்லுவார். நீ துர்மார்க்கமாய் பேசுகிறாய் என்று சொல்லுவார். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவாயானால், தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல கர்த்தர் உனக்கிலிருந்து உன்னை நடத்துவார். ஒரு மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நான் வர நான் வாஞ்சிக்கிறேன், நீங்களும் வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றவர்கள், எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடல. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலையும் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு, மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட. யாரால ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்களேன்? அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணியதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவே சபையார், புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்பதிலும், இரண்டாவது அந்யோன்யம், ஒருவர் அப்படியே நேசித்து ஒரு ஒட்டத்து அந்த சபையில். அந்யோன்யம் என்றால் அன்பை தாண்டி நேசம். அந்யோன்யம் பிரிக்க முடியாதது. அந்யோன்யம், நேசம், அன்பு, நேசம், அந்யோன்யம். 3 அன்பில் 3 வகை உண்டு. அன்பு, சாதாரண ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். நேசம், நேசிக்கிறோம். அந்யோன்யம் என்பது பிரிக்க முடியாதது. அந்யோன்யம் என்பது பிரிக்க முடியாதது. அந்யோன்ய ஐக்கியம், அந்யோன்யம் என்பது பிரிக்க முடியாது. அன்பு பிரிந்து போகும். நேசம் கூட ஒரு தடவை சொல்லும்போது உன்னத பாட்டில் என்ன, நேசம் மரணத்தை போல வலியது. இந்த அந்யோன்யம் இருக்கு தெரியுமா, சாகிற வரைக்கும் பிரியாதுங்க. அது அந்த அந்யோன்ய ஐக்கியம் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். ஆகவே தான் அந்யோன்யம் என்பதுக்கு என்ன தெரியுமா, உங்களையும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. சபையை விட்டு என்ன யாராலும் பிரிக்க முடியாது. என் போதகரை விட்டு யாராலும் என்ன பிரிக்க முடியாது. அந்யோன்ய ஐக்கியம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ல அற்பம் பிக்குதல், கம்யூனியன். அடுத்து ஜெபம் பண்ணிதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபையார் ஜெபம் பண்ணதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகளாம் ஒருமித்து சகலத்தும் பொதுவாய் அனுபவித்தார்கள். ஆகவே 46ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்துக்கொண்டார். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் ஏன் தெரியுமா, அந்த விசுவாசிகள் ஜபத்தில் உறுதியாக இருந்தார்கள். அந்த விசுவாசிகள் ஜபத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஐயா, ஆகவே சபையில் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது, நீங்களெல்லாம் எப்பொழுது வந்து ஜெபிக்கிறீர்கள்? இந்த நேரத்துக்கு வந்து ஜெபிக்கிறீங்களா? அந்த நேரத்துக்கு வந்து ஜெபிக்கிறீங்களா? வாழ்வே தேவனாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்வே சபையாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏன் தெரியுமா,
இவர்கள் பயபக்தியாக இது. அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி வந்த போது ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் வந்தது, எருசலேமில் வந்தது. அந்யோன்ய ஐக்கியத்தோடு அவர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஆகவே தாவீது தன் வாழ்நாளெல்லாம் சபை 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 என்று வாழ்ந்தார். தேவனுடைய ஆலயத்துக்காக அத்தனையும் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது வாழ்வே சபையாய் மாறிற்று. அத்தனை பேருக்கும் எல்லா விசுவாசிகளும் ஜீவனை கொடுத்தார்கள் சபை வளர்ச்சிக்காக. ஏன் தெரியுமா? ஒரு ஆத்துமாவை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. நாம் ஏற்பாட்டு சபையில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்பா வால்யூம் கம்மி பண்ணி எக்கோவா இருக்கு பார். புதிய ஏற்பாட்டு சபையில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பிரைசி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்காக என்ன சாதிக்கிறோம்? சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஜெபத்தில் உறுதியா இருக்கிறோம்? அந்த மைக் பிரைசி தேவனுக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நான் உட்கார்ந்து உண்மையாக அழுது கொண்டு இருந்தேன். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் மேலாயிற்று இந்த சபை தொடங்கி. நான் என்ன சாதித்தேன்? நான் தேவனுக்காக என்ன சாதித்திருக்கிறேன்? ஏதோ கொஞ்சம் சாதிச்சிருக்கலாம். ஆனால் என்ன தான் செஞ்சிருக்கேன் தேவனுக்காக? இத்தனை ஆண்டுகளுடைய உபவாசம், இத்தனை ஆண்டுகளுடைய உழைப்பு இவ்வளவுதானா? நீங்கள் சபைக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? என்ன செய்தீர்கள்? உங்களுடைய தேவனுக்காக என்ன செய்தீர்கள்? கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம்? சொல்லுங்க. உண்மையாக ஜெபிக்கிறோமா? கர்த்தருக்காக ஏதாவது நம்ம சுவிசேஷ பணிகளை செய்தோமா? சொல்லுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படி அல்ல. அனுதினம் ஜெபித்தார்கள். வீடுகள் தோறும் ஜெபித்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நீங்க அந்த தேர்ட் சண்டே வந்த பிறகு தெரியும் ஊழியன்னா என்னன்னு. எவ்வளவு முக்கியமான பொறுப்பில் பங்கில் நீங்கள் இருக்கிறீர்கள். இங்கே வரவங்க பிசாசு போனால் போதும்னு வராங்க அநேகர். ஆனால் போராடுகிற போராட்டங்கள் நான் போராடுகிற போராட்டம் எவ்வளவு என்று தெரியாது அவர்களுக்கு. ஆஹா, அங்கே போனால் பிசாசு போயிடுது. நேற்று ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகணும். அந்த யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் ஒரு 8 செகண்டு 10 செகண்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி ஒரே போராட்டுது. அப்படி என்னை தலை சுற்றுது. அப்போ யோசித்தேன், மயக்கத்தின் ஆவி. நான் அப்போ சொன்னேன், அடிக்கடி மயக்கம் தலை சுத்தல் வருதா? ஆமாம். உடனே அந்த ஆவி கடிஞ்சு ஜெபம் பண்ணுற போது அந்த ஆவி அவங்களை விட்டு வெளியேறிச்சு. எத்தனை வருஷங்கள் இத்தனைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சபைக்கு போயிருப்பாங்க. பிசாத்தோடுறது நாம, நோய்களை சுகமாக்குறது நாம. இத்தனைக்கும் நான் ஓப்பனாக பேசுகிறேன். சிபிஎம் போகிறாங்க. அத்தனை ஆண்டுகள் பிசாசுபடியில் இருக்காங்க. அடுத்து ஆண்டவர் காமிக்கிறாரு, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி, செத்துப்போன ஒரு ஆவி அப்படி இருமையாக செத்து போச்சு. அந்த அம்மா அப்படியே இருமுது. அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா அப்படி தான் இறந்து போனாங்களாம்.
எங்க அடுத்த ஒரு வெளிப்பாடு வருகிறது. 10 வயதில் இறந்து போன ஒரு ஆவி இப்போ ஏறக்குறைய 25-26 வயசாகுது. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த ஆவி அந்த அம்மாக்குள்ளே இருந்துட்டு குடும்பம் நடத்தின்னு இருக்குது இவரோட. நான் சொன்னேன், ஏய் இவர் யார் தெரியுதாண்ணா? அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த அம்மாவுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அங்கே பார்த்து ஒரு நான் ஓப்பனாக பேசுனேன். நேசிக்கிறவங்களை பார்த்து இப்படி வெக்க புன்னகை வரும் தெரியுமா? அந்த வயசில் 50-55 வயசில் அப்படி வெக்க புன்னகை. நான் சொன்னேன் அதுக்குள்ளே இருக்கா. அதுவும் போச்சு. தெரியுங்களா? கொடுக்குற விலைகள் நீங்களும் என்னோடு சேர்ந்து, என்னுடைய வாஞ்சி நீங்களும் என்னோடு சேர்ந்து நன்றாக ஓடுவோமானால் தேவனுக்காக எவ்வளோ சாதிக்கலாமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை வியாதி விலக்குவார், எல்லாம் ஓகே தான். நீ என்ன செய்ய போகிறப்பா ஆண்டவருக்காக? நீ என்ன செய்ய போகிற சொல்லு பார்க்க. ஆண்டவர் சொல்ற, சபை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சபை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு உங்களை அந்த உண்மையாகவே பக்தி வைராக்கியம் உனக்கு இருக்குமானால் பிரைசி மேலே ஆலயம் கட்டி முடிச்சிருக்கும். தாவீதோட இருதயம் சபை மக்களாக உங்களுக்கு இருக்குமானால் மேலே அடுத்த ஃப்ளோர் கட்டி நம்ம ஆலயத்தை மேலே நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருப்போம். தாமஸ் ராஜோட ஏசிய சர்ச் அவருடைய ஒரு மெசேஜ் கேட்டேன். என்னுடைய ஆலயம் 120 கோடியில் கட்டணும்னு வரோம். எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, 120 கோடியில் என்ன அமெரிக்கா துட்டு வருமா? அவர் சொன்னாராம், எங்கள் சபை மக்கள் கொடுப்பார்கள், எங்கள் சபை மக்கள் கொடுப்பார்கள். 120 கோடியில் அந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது, பால்கனியோட கூட அருமையாக. ஆகவே அந்த வைராக்கியம் நமக்குள்ளே வேணும். சபை குறித்த பக்தி வைராக்கியம் வேணும். உண்மையாகவே இன்றைக்கு அநேக விசுவாசிகள் விருந்தாளியாகத்தான் வந்துட்டு போகிறாங்க. சபை குறித்த ஒரு வைராக்கியமோ சபை குறித்த ஒரு நேசமோ அநேகருக்கு இல்லை. எல்லாரும் நான் குறை சொல்ல, சபை குறித்த நேசம் இல்லை. தாவீது போல சபை குறித்த வைராக்கியம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல சபை குறித்த வைராக்கியம் நமக்கு எல்லாம் இருக்கணுங்க. இன்றைக்கு நான் ப்ராக்டிக்கல் லைஃப் தான் வாழ்க்கை என்பது, நிஜமான வாழ்க்கை தான். தேவன் தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தான் முக்கியம், சகலத்திலும் அவர் தான். ஆகவே சொல்றார் பக்தி வைராக்கியம் என்று சொல்லி. எபேசியர் 4:12 எபேசியர் 4:12 சொல்லு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ 12 வசனம் வாங்க தம்பி. இப்போ என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடையணும். சபையானது பக்தி விருத்தி அடையணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? போதிக்கணும், மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. இன்னைக்கு சபையானது சுவிசேஷத்தின் வேலையை செய்வதில்லை. அநேக போதர்கள் சில வேலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ சபைக்கு போகிற ஜனங்களை எப்படி திருடி தான் சபைக்குள்ளே கொண்டு வர்றது, அதுதான் சுவிசேஷ பணி என்று சொல்லி நிறைய பாசஸ் அந்த ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம அப்படி செய்யலை, நம்ம அது வேலையும் கிடையாது. அதனால் அவருக்கு தசமம் காணிக்க ஏறலாமே ஒழிய, ஆத்மா திருடினா அந்த திருட்டு குற்றம், இன்னொரு மந்தையிலேருந்து ஆடுகளை திருடின குற்றம் அவரை சேரும். நான் நம்ம சபை கூட சொல்லுவேன், பிசாசு பிடியில் இருக்க நோயில் இருக்கிறவங்க அவங்க வாங்க, பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமளவனுக்கு தேவையில்லையே.
அப்போ பிசாசுபடியோட அதே சபையில் உட்காந்து என்ன சாதிக்க போகிற? நீ செத்தா அந்த பிசாசு உன்னை நரகத்தை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு ஏன் போகிற சபைக்கு? இல்லையா? அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் கொண்டு வந்து சபையில் வைத்து அவர்களை போஷித்து பராமரித்து தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆகிய சபையானது சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய பணியை செய்ய வேண்டும். நம்ம அடிக்கடி கோச்சிக்கிறோம், பாஸ்கிட்ட கோச்சிக்கிறோம், விசுவாசிகிட்ட கோச்சிக்கிறோம். அவங்க வந்தால் நான் சபைக்கு நான் வரமாட்டேன், இவங்க வந்தால் நான் வரமாட்டேன், அவங்க ஆகாது அதனால் நான் சபைக்கு வரமாட்டேன், பாஸ்டர் என்னை திட்டுறாரு அதனால் நான் வரமாட்டேன். என்ன இது? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விரித்து அடைய வேண்டும். ஐயா, சபையானது பக்தி விரித்து அடைய வேணும். சபைக்குள்ள வரும்போது ஒரு பயம் இருக்க வேணாம். சொல்லுங்க, இங்க தேவன் இருக்காரன். ஒரு தடவை மகிமை பற்றி பாண்டிச்சேரியில் எடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒரு சபையில். பிஷப் யோசுவா ஞாபகம் இருக்கு. அப்போதான் சொன்னேன், மகிமையின் தேவன் பரலோகத்தில் இருந்தார், மகிமையின் தேவன் பரலோகத்தில் இருந்தார். இடிகளும் மின்னல்களும் புறப்பட்டது. அங்கே 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அப்போ சேராபீன்கள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை போற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு மனுஷனை தேடி ஆண்டவர் முதல்ல எங்கே வந்தார்? சீனாய் மலை உச்சிக்கு வந்தார். சீனாய் மலை உச்சிக்கு வந்தவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தவர் கடைசியாக பார்த்தாரு, வேற வழியே இல்லை, நமக்குள்ளே வந்தார். அந்த பாஸ்டர் கண்ணீர் வடிச்சிட்டார். பாஸ்டர் எவ்வளோ அருமையான சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மையே தேவனுடைய ஆலயமாய் மாற்றி விட்டாரே புதிய ஏற்பாட்டில். நம்மையே தேவனுடைய ஆலயமாய் மாற்றி விட்டாரே. சொல்லுங்க, நம்மை தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஆகவே ஏன் தேவனுடைய ஆலயமா மாற்றினார் தெரியுமா? நீ தேவனுடைய பணியை செய்வதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு, அவருக்காக உன்னுடைய பலத்தில் ஊழியம் செய்யாதபடி பரிசுத்தாவின் உனக்குள் இருந்து அவருடைய பலத்தினாலே நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஏன் ஊழியம் செய்வதற்காக வேணும்னா, பரலோகத்தின் தேவன் மகிமையின் தேவன் எல்லாவற்றையும் விட்டு பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் நரகத்துக்கு போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன் உனக்குள்ள வந்துட்டு இப்போ சொல்றாரு, நான் பண்ண வேலையை நீங்க செய்யுங்கப்பா. நான் 33 வருடங்கள் நான் ஊழியத்தை செய்தேன், இப்போது நீங்கள் செய்யுங்கள் என்னுடைய ஊழியத்தை. நான் உங்களிடத்தில் கொடுத்து விட்டு போகிறேன், இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால எவ்வளோ சத்தியங்கள் நீங்கள் கேட்கலாம். சுயநலமுள்ள வார்த்தைகள், ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்த உயர்த்துகிறார், எல்லாமே உண்மைதான். ஆனால் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர் யார்? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். சபையானது பக்தி விரித்து அடைய வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியங்கள். ஹல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியங்கள். அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும் சபையில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18, 19, 17ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே
நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்ராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? நீ விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனார். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். ஏன் தெரியுமா? நீ உன் தேவனாக கர்த்தரை விட்டு விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? மாறுபாடுகள், கர்த்தரை விட்டு செய்கிற மாறுபாடான காரியங்கள், கர்த்தருக்கு கோபமூட்டுகிற காரியங்கள். சொல்றாரு, உன் தேவனாக கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள். கர்த்தருக்கு பயம் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்பதை நீ உணர்ந்து கொள். அடிக்கடி ஆண்டவரே நம்ம குறை சொல்லின்னு இருக்கோம். இதை செய்யல, அதை செய்யல, அதை செய்யலன்னு. ஆண்டவருக்கா நம்ம என்ன செய்தோம்? அவர் கேட்கிறாரு, என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பற்றிய பயம் நமக்குள்ள இல்லையே. ஆலயத்தை குறித்த பயம் நமக்கு இல்லையே. தேவனை குறித்த பயம் நமக்கு இல்லையே. அதான் சொல்றார் மல்கியா 1:6 சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இருங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அதே தான், கரெக்டு தான். 6ஆம் வசனம் திரும்ப 6ஆம் வசனம் கொண்டு வா. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரர் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளை கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற எங்களையும் கேட்கிறார், உங்களையும் கேட்க. அப்ப ஆண்டவர் நமக்கு எஜமானராக இருக்கிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, பிள்ளை அப்பாவை கனம் பண்றான், வேலை செய்கிற வேலைக்காரன் சம்பளம் கொடுக்குற எஜமானன் கனம் பண்றான். நான் உங்களுக்கு பிதாவானால் என்னோட கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் சொல்லுங்க. இன்றைக்கு ஊழியக்காரராக நாங்களும் சரி, நீங்களும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்போதும் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கட்டாயம் வேணும். சங்கீதம் 34 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? சங்கீதம் 34 9, 10, 11 வாசிங்களேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. போதும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. அப்ப தேவனுக்கு பயப்படுவர்களுக்கு குறையில்லைங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு
குறை இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட்டதில் என்னது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுகிற எவனுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாதுங்க. நம்ம கர்த்தரை விட்டு நாம் விருப்பப்படி நாம் செய்கிற காரியங்களாலே என்ன ஆகும், நம்மை நாமே வேதனை, நஷ்டங்கள், போராட்டங்கள் இதே நம்ம சந்திக்கிறோம். அந்த 34ஆம் அதிகாரம் ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். 34 சொல்லும்போது ரொம்ப அழகான வசனம். 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவன் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை. அப்போ நம்ம ஆபத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய தூதனே நமக்காக வந்துடுறாரு. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படணும். நான் பல விபத்துகளை சந்தித்திருக்கிறேன், போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். உண்மையாகவே என் மகள் விபத்தில் சிக்கி பாலாஜி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் அப்போது ஒரு 40,000 ரூபாய் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பணம் கொடுத்தா தான் பிள்ளைய வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் நான் எங்கே போவேன் 40,000 ரூபாய்க்கு? அப்போ பைக்கு ஓட்டுறேன், எனக்கு கண்ணே தெரியல, அழுதுகிட்டே போகிறேன். ஜெயிலில் போடுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு வார்டில் எடுத்து போய் போட்டு வச்சுட்டாங்க. பணத்தை கொடுத்து பிள்ளையை கூப்பிட்டு போகணும். அழுதுகிட்டே போகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ ஆயிரங்கள் நான் வனத்துறையில் இருக்கும்போது தேவையில்லாமல் என்ன பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன். நான் என் பிள்ளைக்கு செலவு பண்ணி என்கிட்ட காசு இல்லையே. அழுதுகிட்டே போகிறேன். நின்றுன்னாரு. இன்னைக்கு கூட நின்ன இடம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. மீனை பார்க்கறது ஒரு டீ கடைக்கு முன்னால் நில்லுன்னாரு. நின்று சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி அவர்கிட்ட போ, அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆச்சரியமாக இருந்தது தேவனுடைய நடத்துதல். ஒரு குறிப்பிட்டவரை சொல்லி அவர்கிட்ட நீ போப்பா, அவர் உனக்கு கொடுப்பார். நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். சொன்ன உடனே மறு பேச்சே பேசலை. எவ்வளோ ஐயா வேணும் சொன்னேன். அந்த பணத்தை அப்படியே எடுத்து வச்சார். போகும்போது சொன்னார், நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். எத்தனை ஆயிரம்? 40. நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருப்பீர்களானால், கர்த்தரையே தேடுவீர்களானால், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நீங்கள் அவரை தேடுங்கள், அவருக்கு பயந்திருங்கள். உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். சிலருக்கு நான் சொல்லுவேன், குடும்பங்களிலே சொல்லுவேன், என் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க, சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது. என் பிள்ளைங்க குடிக்கிறாங்க, என் பிள்ளைங்க அப்பனே அடிக்குதுங்க, அப்பா அம்மாவுக்கு ஏற்று பேசுதுங்க. என் குடும்பம் நல்லா இல்லை, என் குடும்பம் சீர்கெட்டு போச்சு. இதை எப்படி சரி செய்ய? ஒண்ணுமே இல்லைங்க. சங்கீதம் 128 சொல்லுது தெரியுமா குடும்பத்தை பத்தி? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப முதல் தகுதி என்ன? ஆண்களுக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற போது தான் நீ பாக்கியவானா இருப்ப. சகோதரர்கள் கர்த்தருக்கே பயப்படலன்னா எப்படி பாக்கியம் கிடைக்கும்? அங்க பாருங்க,
கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கிய நன்மையை ஆண்டவர் தருவார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவர் மனைவி வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிமர கண்டுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். ஆமென். யாருக்குங்க? கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு. என் குடும்பம் ஏன் நல்லா இல்லை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை என்ன, காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த குடும்பத்தில் இல்லை. பெண்களுக்கு கூட சொல்றேன், ஸ்திரியால எப்படி இருக்கணும்? கீழ்ப்பணிந்து இருக்கணும். அப்படித்தானே சொல்லுது. ஸ்திரியானவள் சண்டைக்காரியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சண்டைக்காரியை ஒழுகிற வீட்டுக்கு சமமா இருப்பான்னு சொல்லுது. அப்போ அவளுக்கு என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வசனத்தை அவள் காத்து நடக்கவில்லை. புருஷனுக்கு என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்க. அப்போ அந்த கீவேர்டு ஒன்று இருக்கு தெரியுமா? சங்கீதம் 128 அதை ஒரு சடங்கு மாதிரி வாசிச்சே போறாங்க. அது ஒரு கீவேர்டு இருக்கு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையா சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற எந்த மனுஷனானாலும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படாத குடும்பத்தின் பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்பட சடங்காக மட்டும் ஏதோ சர்ச்சுக்கு போனோமே ஏனோ தானோன்னு வருகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நான் கிறிஸ்தவன் ஏதாவது வாரத்தில் ஒரு மாசத்துல ஒரு தடவை போனா போதும், 2 தடவை போனா போதும், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் போனோம், இல்லவே இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தாங்க பாக்கியவான். அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆசீர்வாதத்தை தேடி நீ எங்க போக வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உன் மனைவி எப்படி இருப்பா? வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாளுங்க. திராட்சை கொடி என்றால் ஒரு அழகான டெபினிஷன். திராட்சை கொடி கொம்பில தான் படரும், அது தானா வளர முடியாது. கணவனை சார்ந்து ஒரு கொம்புல எப்படி அப்படி சுத்தி பிணைஞ்சு இருக்குதோ அதே மாதிரி மனைவியான கணவனை சுற்றி இருக்கணும். கொழுப்பு கொம்பு போல கணவன் திடகாத்திரமாக இருந்து மனைவியை என்ன பண்ணணும்? நடத்தணும். கொம்பு மாதிரி அப்படி நிற்கணுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமான அர்த்தத்துக்குள்ள போனா அடடா ஆண்டவருடைய ஞானம் எவ்வளவு பெரியதுன்னு சொல்லுவீங்க. அதே வளைஞ்சு போன கொம்பா இருந்தா என்ன? ரெண்டும் சேர்ந்து கீழே படுத்துரும். புருஷன் வளைந்த கொம்பா இருந்தால் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும்? பூமியில படுத்துரும். அப்படி நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மனைவி சுற்றி வளருவாள். ஹல்லேலூயா. அது வளர்ந்து மேலே போய் என்ன பண்ணும்? திராட்சை ஒளிமர கண்டுகளை குழந்தைகளை கொடுக்கும். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருவார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்து அந்த பிள்ளைகள் மூலம் பேரம் பேத்திலாம் பார்த்து ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுங்க. இன்னைக்கு சபையில் கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தாவீது அழகா சொல்றாரு. சங்கீதம் 56 3ஆம் அதிகாரம் 4 வசனத்துல, சங்கீதம் 56 3-4 வசனங்கள்ல, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு வார்த்தை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், தேவனை முன்னிட்டு உடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு 11 தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன்யா. மனுஷன் எனக்கு என்ன பண்ணுவான்? தாவீது அழகா சொல்றாரு பாருங்களேன், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யாருக்குங்க? நான் மரண இருளில் நடந்தாலும் அவர் என்ன தூக்கி எடுப்பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, ஆண்டவருக்கு பயப்படுகிறவனுக்கு.
ஆபிரகாம் சொன்னார், தேவ பயம் இங்கே அபிமெலேக்கை பார்த்து சொன்னார், தேவ பயம் இங்கே இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த தேசத்தில் தேவ பயம் இல்லை. அபிமெலேக்கை பார்த்து சொல்றார் ஆபிரகாம், இந்த தேசத்தில் தேவ பயம் இல்லை. சபையில தேவ பயம் வேணும். வரும்போது பயபக்தியா வரணும். ஏதாவது கத்தருங்க பார்த்துட்டு இருக்காரு. கத்தருங்க இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உபாகம் 6:13 சொல்லுகிறபடி, உபாகம் 6:13 சொல்லுகிறபடி, உன் தேவனாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே. அப்ப உன் தேவனாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்யணும். ஆராதனை நேரத்தில் நீ எப்படி பயபக்தியோடு ஆராதிக்கிறாயா? சிந்தையை வெளியே எங்கே வைத்துக்கொண்டு ஆராதிக்கிறாயா? அதாவது அநேகர் வாயை திறந்து தேவனை துதிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. சொல்லுங்க, நம்ம மாறணுங்க. சபை என்பது கட்டிடம் அல்ல, நீங்க தான், நான் தான். இந்த இடத்துல தேவனுடைய பிரச்சனை இருக்கு. எங்க போனாலும் தேவன் அவங்களோட கூட போனார். நாம் ஆராதிப்பதற்கு ஒரு கட்டிடம் தேவை. மழையில ஆராதிக்க முடியாது, புளிய மரத்தடியில் ஆராதிக்க முடியாது, அதுக்கு ஒரு கட்டிடம் தேவை. ஆனாலும் தேவன் இந்த ஆலயத்தில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆராதனை செய்ய வருகிறவர்கள் எப்படி வர வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கணுங்க. கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க வேணும். தேவனை நேசித்து அவரை ஆராதிக்க வேணும். வார்த்தை உணர்ந்து அவரை ஆராதிக்க வேணும். கீபோர்டு, பேடு, அந்த காலத்தில் எது இருந்தது? மனசு இருந்ததுங்க ஆராதிக்க. இருதயம் இருந்தது ஆராதிக்க. பவுல் சொன்ன சத்தமிடாத வாத்தியம் என்று சொல்கிறார். சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியம் என்று சொல்லுகிறார். தேவனை ஆராதிக்க என்ன வேணும்? இருதயம் வேணுங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு இருதயத்தில் தேவனை நேசித்து நீ பாடாத பாட்டுக்கெல்லாம் வெறும் வெறும் ஒன்றுமே இல்லை. தேவனை நேசித்து உள்ளான இருதயத்திலிருந்து வார்த்தைகளை விசுவாசித்து கண்களில் கண்ணீர் வடிய நீ தேவனை ஆராதிச்சு பாருங்களேன். நமக்கு ஆராதிக்கவே தெரியல, நமக்கு தேவனை ஆராதிக்க தெரியல. ஆராதிப்பதற்கு மியூசிக் தேவை, அடிஷனல் தான் அது. ஆனா ஆராதிக்கிறது உன் இருதயம் தாங்க முதல்ல தேவை. உன் இருதயம் தான் ஆயத்தமாகணும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்வதற்கு உன் இருதயம் ஆயத்தமா இருந்தா தாங்க ஆராதனை. பாட்டுக்காக ஆராதனை இல்ல, ஆராதனை தேவனுக்காக. தேவனை ஆராதிக்கிறவன் இருதயம் அதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும், அவரையே உள்ளான இருதயத்தில் வைத்து ஆராதிக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய பிரச்சனை இறங்கும். நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? தேவனை விட வாழ்க்கையில எது முக்கியம்? தேவனுடைய ஆலயத்தை விட வாழ்க்கையில எது முக்கியம்? கர்த்தரை விட எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம்? இங்கே ஆலயத்தில் என்ன இருந்தாலும் கசப்பு, விரோதம், பகை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. என்னுடைய ஆலயம், தேவன் இங்கே இருக்கிறார், நான் அவருக்காக வருகிறேன். மனிதனுக்காக ஆலயத்துக்கு வராதிருங்கள், தேவனுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவனை நாம் நேரத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பயந்து அவர் ஒருவருக்கே நீர் ஆராதனை செய்வீராக. எனக்கு அன்பானவர்களே, அடுத்த வாரத்திலிருந்து நேரத்துக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி, 1 மணி நேரம். ஆஹா, பரலோகம் இறங்கி வரும் தெரியுமா? பரலோகமே இறங்கி வந்துடுங்க. உண்மையாகவே பாட்டுக்காக நாம் பாடணும்னு இல்லாமல், விளங்குதா? தேவனை ஆராதித்து நான் பாடுகிறேன் அந்த எண்ணம் எங்களுக்கும், தேவனை நேசித்து நான் ஆராதிக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துமானால், சிந்தைகளை ஆராய்ந்து அறிகிற தேவன், துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நேராக இறங்கி வந்துடுவார். நேர இறங்கி வந்துடுவார்.
இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், இந்த கடைசியா ஏசியா வசனம் இப்போ நான் பேசுகிறேன். ஏசாயா 66:2-5 வாசிங்க. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அடுத்து என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வசனத்துக்கு நடுங்குகிறவளை நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவளை நான் நோக்கி பார்ப்பேன். இந்த வசனம் வருதா, ஐயோ பயபக்தியோடு அந்த வசனத்தை கேட்டு பயபக்தியோடு ஏற்றுக்கொள்கிறவனை தான் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆக வேத வாக்கியத்துக்கு நாம் பயபக்தியோடு படிக்க வேண்டும், பயபக்தியோடு கேட்க வேண்டும். அதெல்லாம் சொல்ற ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55 அதிகாரம் 10-13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்யவும், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். போதும், கவனிங்க. அப்போ உறைந்த மழையும் மாறிய வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறனுக்கு விதையும் புசிக்கிறனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையான இடத்தில் திரும்பாமல் அது நான் அனுப்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப வசனத்தை நாம் எதற்கு பிரயோகப்படுத்துறோம்? நம்முடைய தழும்புகளாலே குணமாகிறோம், வியாதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறோம். இப்படி வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வசனத்துக்கு நடுங்குறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40 அதிகாரம் 8 வசனத்தை சொல்லும்போது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதை சொல்லு. 7 வசனத்தை சேர்ந்த வாசிங்க தம்பி. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் ரொம்ப அழகான வார்த்தை. 10 அதிகாரம். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன் பேதுரை அழைத்து அனுப்புகிறான். பேதுரு வருகிறார். பேதுரு வருகிறார். பேதுரு வரும்போது நண்பர்கள் அனைவரையும் அழைத்து வந்து பேதுரு பிரசங்கம் பண்றதை கேட்கிறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணதை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள், அந்நிய பாஷையில் பேசினார்கள், அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசங்கிக்கும் போது யார் வருது? பிரசங்கிக்கும் போது என்ன நடக்குது? தேவனுடைய பிரசன்னை இறங்கி வருது. பிரசங்கிக்கும் போது தேவனுடைய பிரசன்னை இறங்கி வருது. நான் ஒரு சாட்சி, குடியாத்தத்தில் ஒரு அம்மா வந்தாங்க, நம்ம சர்ச்சு முன்னே இருந்தாங்க. பயங்கர பிசாசு பிடியில் இருந்தாங்க. ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், கிறிஸ்மஸ் ஆராதனை நம்ம அவங்க செல்ஃபோனில் பார்க்குறாங்க, வச்சுட்டு காய்கறி நெய்யிலே பார்க்குறாங்க. தேவனுடைய பிரசனை அப்படியே அந்த வசனத்தின் மூலம் பார்த்துட்டே இருக்காங்க. தேவனுடைய பிரசனை இறங்குது. அவங்களும் இந்த பிசாசை உடனே கதற ஆரம்பிச்சுது. அவங்க வீட்டுக்காரர் கதறதை கேட்டு ஓடி வந்தால் செல்லு ஒரு பக்கத்தில் கிடக்குது, வார்த்தை கேட்குது. கடைசியை நான் பாருறேன், வாரும் தூய ஆவியே. அப்படி கதறி கதறி அந்த பாட்டு முடியறதுல அந்த அம்மா விடுதலை ஆகி எழுந்து உட்காந்துச்சு.
இது அவங்க ரொம்ப நேரம் நடக்கிற விஷயத்த ஷார்ட் பீரியடில் எடுத்தாங்க. அவங்க வீடியோ எடுத்துட்டு, பாஸ்டர் உடைய கிறிஸ்மஸ் மெசேஜில் குடியாத்தத்தில் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், நடக்கிறத பாருங்கள். அந்த வீடியோ என்கிட்ட காமிச்சாரு. இப்போ போடுறாங்க பாருங்கள். வால்யூம் இருக்கா? கீழே செல்ஃபோன் எடுத்த பாருங்கள். அந்தம்மா விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வால்யூம் ரைஸ் பண்ணுங்க. வால்யூம் வைப்பா. கேட்குதுங்களா? மெசேஜ் மைல்டாக கேட்கும் பாரு. கொஞ்சம் வால்யூம் அதிகம் வைம்மா. அங்கே யார்? அங்கே வால்யூம் வைங்க. அங்கே பாருங்கள், காய்கறிலாம் இருக்குது பாருங்கள், நறுக்கிட்டு இருந்தோம். ரைஸ் வசனத்தை கேட்டவர்கள் மீது ஆவியானவர் இறங்கினார். இன்றும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வசனத்தை பயபக்தியோட வெளியே இருக்கவங்க சரி உள்ளே இருக்கவங்க கேட்குறீங்க? அதில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? என் சுய பெருமைக்காக போடவில்லை இதை. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய. எங்க குடியாத்தத்தில் இருக்கிறான், காய்கறி நறுக்கிட்டு கிறிஸ்மஸ் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னம் இறங்கிட்டு ரொம்ப நேரமாக பிசாசு ஆடி இருக்கு. அவங்க வீட்டுக்காரன் ஓடி வந்து அந்த செல்ஃபோனை பக்கத்தில் வைக்கிறாங்க. விடுதலையாகி எழுந்து திரும்ப அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆகவே வசனம் தாங்க நமக்கு முக்கியம். அந்த வசனத்தில் தேவனுடைய பிரசனை இருக்குதா இல்லையான்னு பிசாசு தெரியுது, நமக்கு தெரியலங்க. எங்க குடியாத்தத்தில் கேட்குறாங்க கிறிஸ்மஸ் செய்தியை. வாரும் தூய ஆவியே அந்த பாட்டை தான் கடைசியில் பாடினேன் நினைக்கிறேன். அப்படி ஒரு பிரச்சனை இறங்கி பிசாசு பிடிச்சி கதறுது. பல பல நிமிஷங்கள் அவங்க போராடுறாங்க. செல்ஃபோனை காது பக்கத்தில் தள்ளிட்டு போகிறாரு அவர், இந்த பாட்டை கேட்டு இது விடுதலையாகன்னு. கடைசியில் அந்த அம்மா விடுதலையாகி எழுந்து உட்காந்து திரும்ப பார்க்குது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய தேவன். நேற்று பேதர் பிரசங்கிக்கும் போது என்ன நடந்ததோ இன்றும் அதே தான் நடக்கும். நீ தேவனோடு இருந்தால், நீ தேவனோடு பிரசங்கிக்கிற பிரசங்கியார் தேவனோடு இருந்தால், அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால், அந்த வார்த்தை நீ எவன் எங்கிருந்து கேட்டாலும், பல நூறு இல்லை பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் கேட்டாலும் அந்த வார்த்தையின் வல்லமை அங்கே கடந்து போகும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ தூரத்திலிருந்து பாஸ்டர் பிசாசு பிடிச்சிருக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபோனில் ஜெபம் பண்ண. அப்போ பார்த்தா சத்தமே இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எழுந்து, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கேன் பாஸ்டர், எனக்கே தெரியல, இப்போ தான் நான் எடுத்து பேசுகிறேன். கவனிங்க, இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் சொல்லுங்கிறேன், இதில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. நீ உணர்ந்து கேட்டால் அது உனக்கு ஆசீர்வாதம். எனக்கு கண்ணீரோடு சொல்லுகிறேன். வெளியே உட்காந்து அநேகர் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் அந்த வசனத்தை கேட்காம பேசிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதே பயபக்தியோடு எங்கோ பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் கேட்டவங்களுக்கு அந்த வசனத்தின் மூலம் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. பக்கத்தில் இருக்க உன் மேலே ஏன் இறங்கி வரல?
மைக் மூலம் கேட்குற உன் மேலே ஏங்க அந்த பிரச்சனை இறங்கி வரல? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் உனக்குள்ள இல்லை. அதுதான் உண்மை. இல்லை என்னதோட போட்டு பார்க்குறீங்களா? போடுங்க, என்னதோட போடுங்க. நல்லா வால்யூம் வச்சு போடுங்க தம்பி. அந்த இதுக்கு இதோட வால்யூம் ரைஸ் பண்ணு. விட்டுட்டு போயிடும். இன்றைக்கு இந்த வசனத்தை நடுங்குறே நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்களும் சுயத்துக்காக பிரசங்கிக்காமல் நீங்கள் கிறிஸ்துக்குள் வளருவதற்கு ஏற்ற போதனைகளை நாங்களும் கொடுக்க வேண்டும். பெற்றுக்கொள்வர்களும் அதை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள் வளர்ந்து ஆண்டவர் வருகையில் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே சபைக்கு வரும்போது அல்ல, எப்போதும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்க. சபைக்கு மிகவும் பயபக்திக்குரிய இடம் சபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனை ஆராதிக்க சரியான நேரத்துக்கு வாங்க. இன்னைக்கு கூட தம்பிகிட்ட சொல்ல 10, 9, 40 வரைக்கும் அவங்க பண்ணட்டும், ஒரு 20 நிமிஷம் நம்ம ஆராதிப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன். அடுத்த ஆராதனையிலிருந்து நேரத்துக்கு வாங்க. 11:30 மணிக்கு நேரத்தை முடிச்சிடுறேன். ரைஸில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்ம நன்றோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இதோ என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களா? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களா? என் வசனத்துக்கு நடுகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இவன் கைகளின் பிரயாத்தை சாப்பிடுவான், பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவியின் வீட்டோரும் கனித்தரும் திராட்சை கொடி போல இருப்பார். உன் பிள்ளைகள் பஞ்சை சுற்றிலும் ஒளிமர கண்டுகளை போல இருப்பார். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுங்க.
இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு நாளும் மஸ்டை செய்யாதிருங்கள். ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு வரட்டும். என் ஆலயம் இப்படி கடக்கிறதே என்று சொல்லி தாவீது இருதயத்தில் வேதனைப்பட்டான் தெரியுமா? அந்த வேதனை நம்ம ஒவ்வொருக்கும் வரணும். நான் மச்சு பாவப்பட்ட வீட்டில் வசிக்கிறேனே, என் தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்கிறது. பக்தி வைராக்கியம் இருந்ததுங்க தாவீதுக்கு. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. சபையாரே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட தேவனை மற்றும் ஆலயத்தை நேசிங்க. தாவீது அதை தான் செஞ்சார். உலகத்தில் உள்ள தன் மனைவி பிள்ளைகளை விட தேவனையும் தேவனுடைய ஆலயத்தையும் அவர் நேசித்தார். அவன் சந்ததி இன்று வரைக்கும் அப்பதான் சொன்னாரு, ஆமென், உன் சந்ததியில் யார் வருவான்? ஈசாயின் அடிவேரிலிருந்து அடிவேர் துளிர்த்தது, அதில் இயேசு வந்தார். இன்றைக்கு நீ தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவனுக்காக நிற்கிறேன் தெரியுமா? தேவனுக்காக செய்கிற எதையும் உன் சந்ததிக்காக நீ சேர்த்து வைத்து போகிறாய் என்பதை மறந்து போகாதே. தேவனுக்காக உழைப்பதும் தேவனுக்காக கொடுப்பதும் தேவனுடைய ஆலயத்துக்காக பிரயாசப்படுவதும் உன்னில மட்டும் போகாதுங்க. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் யாத்திராகம் 20 வாக்கு பண்ணுகிறார். உன் சந்ததிக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. சொத்து இங்க தேவனிடத்தில் சேர்த்து வையுங்கள். தேவன் உன் பிள்ளைகளுக்கு 1000 மடங்காய் திருப்பி தருவார். தாவீதுக்கு அதுதானே சொன்னார், உனக்கு ஒரு விளக்கை நான் கட்டளையிடுவேன், அந்த விளக்கு இயேசு. உன் வாழ்க்கையில் உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கட்டும். ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கம் உனக்கு இருக்கட்டும். வசனத்தை நடுகிறவனை நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுகி அதை கேள், ஏற்றுக்கொள், பயன்படுத்து. இந்த வீடியோ போட்டது காரணம் என்ன? கண்ணீரோடு தான் போட்டேன். எங்க இருக்கிற பிசாசுக்கு தேவனுடைய பிரச்சனை அங்க இருக்குதுன்னு அதுக்கு தெரியுதுங்க. சபையில் இருக்கிறது நமக்கு ஏங்க தெரியல? இன்றைக்கு ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை உணர்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. ஓ தேவ பிரஸ் எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. சொல்லுங்க. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுவையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நாம் உன் நாமம் வாழ்கவென்று துதிக்கிறேனையா. பூமியிலே மண்ணான நாம் உன் நாமம் வாழ்கவென்று துதிக்கிறேனையா. ஓ
பாலனை மறந்தாலும் உன்னை மறவாதவரே. என்னை மறவாத தன் சம்பத்து போல கேடாமல் தன் பாலனை மறப்பாரோ? அவள் மறவா பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. வல்லமை வல்லமை வல்லமை. ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உயிருள்ள நாள் வரையும் உழைக்குமையா. உலகத்திலே உயிருள்ள நாள் வரையில் உழைக்குமையா. உண்மையாவே தேவன் ஆராதிக்கிறவங்க ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குங்க. பூமியில் நீ இருக்கிற உணர்வே உனக்கு இருக்காதுங்க. உண்மையாய் தேவனை நேசித்து ஆராதிக்கிற யாரா இருந்தாலும் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன், ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூமியில இருக்கிற மாதிரியே உனக்கு தோணாது. ஆகாயத்தில் பறக்கிறது போற ஒரு உணர்வு உனக்கு வரும் தெரியுமா? அந்த உணர்வு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சபையை கர்த்தருக்கு பயப்படுங்க. தேவனுடைய மந்தைய வசனத்தை பாருங்க, போதிக்கிறது கேளுங்க. அதுல தேவ பிரசன்னம் இருக்குது ஐயா. வசனத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு ஐயா. அசட்டை பண்ணா தேவன் உன்னை அசட்டை பண்ணுவாரேப்பா. தேவ வசனத்தை என்ன கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனையீன பண்ணுகிறவன் கைவிடப்படுவான் ஐயா. ஆகவே வசனத்தை நோக்கி பாருங்கள் ஐயா. வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆலயத்துக்காக ஜீவனே கொடுத்தார். அந்த அளவுக்கு சபையை நேசிச்சாங்க. சபையை நேசிங்க, ஆலயத்தை நேசிங்க. கண்களை மூடி ஜெபிப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வரட்டும். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிற இருதயம் எனக்கு தாங்க. வசனத்தை நடுங்கர்களே நோக்கி பார்க்க, வசனத்துக்கு நடுங்கி இந்த வார்த்தையை ஏற்கத்து கொண்டு வாழ உதவிச்சு. பிள்ளைகள் இந்த ஆண்டில் கர்த்தருக்கு இன்னும் வளர 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 உதவிச்சு. ஒரு மகிமையில பிரசனங்கள் மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு